கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தாவீதுடைய விசுவாசம் 4வது பாட்டு தியானிக்க இருக்கிறோம். தாவீதின் விசுவாசம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கலந்து சொல்லும். சிங்கார மாளிகையில் ஜெயக்கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்தீர இட்ட சுத்தர்வன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி புன்னகை பூத்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜான் ஜபராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். இப்ப தாவீதுடைய விசுவாசத்தை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கேயும் தாவீதுடைய விசுவாசத்துல இன்னைக்கு 4வது செக்ஷன் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதை நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துக்குள்ள நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில தலைப்புகள் மூலமாக நம்ம இதை தியானிச்சோம்னா இன்னும் நமக்கு இது நல்லா புரியும். முதலாக ஒரு தலைப்பு நான் கொடுக்கிறேன், விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை. தாவீதுடைய விசுவாசத்தை எங்க காட்டுகிறார்னா விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை காட்டுறார். எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, பிரச்சனையே இல்லை, ரொட்டீனா லைஃப் போயிட்டு இருக்கு. நமக்கு விசுவாசம் ஒண்ணு கிடையாது, அதை விட எல்லாம் போய்கிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அன்னைக்கு தான் அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். ஏற்கனவே ஒரு திருக்குறள் வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன், அதை திரும்ப தியானிச்சுட்டு இந்த வார்த்தைக்குள்ள போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டிருக்கிற எங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுமா இருக்கும். இதாங்க கான்செப்ட். சரி, இப்ப நம்ம முடியாத ஒரு சூழ்நிலை, அது என்னன்னா விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை. இந்த விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில நிறைய சப் ஹெட்டிங்ஸ் வச்சிருக்காங்க. முதலாவது ஒரு சப் ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரியின் தோற்றம். 17வது அதிகாரம் 4வது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயரில் ஒரு வீரன் பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜான். எப்பவுமே இந்த அப்பியரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஒரு தடவை ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணுக்கு வேற ஒரு சர்ஜன் விருதுநகர்ல எங்க அப்பா இறந்த சில நாட்கள், சில வருஷங்கள்
அந்த பொண்ணுக்கு அவர் சர்ஜரி பண்ணாரு. சர்ஜரி பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு பிரச்சனை அப்படியே இருந்துச்சு. எங்கிட்ட வந்தாங்க. இப்போ நான் தான் இருந்தேன். நான் எனக்கு கொஞ்சம் நம்ம பண்ணி திரும்ப ஃபெயிலியர் வந்தால் நல்லா இருக்குது. நான் சொன்னேன், மாதிரியில் ஒரு டாக்டர் இருக்காரு சார், எங்கனாலும் அந்த நீங்கள் தான் சார் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஒரு சர்ஜன் அட்ரஸ் எழுதி கொடுத்தேன். அவர் ரொம்ப என்னை விட குட்டியாக இருப்பார். ஒரு குட்டி சைஸ் அவர். இந்த அம்மா வந்து அவங்கள்ட்ட நாங்கள் டாக்டரை பார்க்கணும், என்ன விஷயம் அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, இது மூளை சம்மந்தப்பட்டு என் பொண்ணுக்குறது, டாக்டரை வர சொல்லுங்க. டென்ஷன் ஆகிட்டார். அவர் பேரை சொல்லி, நீங்கள் சொல்கிற டாக்டர் நான் தான் அப்படின்னு சொன்னார். பிறகு வந்து பண்ணார். குட்டியாக இருந்தனால அந்த அம்மாவை நம்ப முடியல. ஏன்னா முதல் சர்ஜன் பண்ணவர் நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார். தோற்றம் ரொம்ப முக்கியங்க. ரைட். தோற்றத்தில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் என்னன்னா, அவன் தலைமேல் ஒரு வெண்கல சீரா போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அவன் கவசத்தின் வெயிட் 5000 ஷேக்கில் வெண்கலம், கால்களிலே வெண்கலம். எல்லாமே ஆளை பார்த்தாலே நம்முடைய விசுவாசம் போயிடும். அடிஷ்னலா இவ்வளவு வெப்பன்ஸ் இருக்கு. இது புரியறதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கொஞ்சம் வயசு பொண்ணு ரோட் வழியா போறா, சொல்லிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு ஒரு மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுட்டு கையில ஒரு AK-47 போட்டுட்டு அப்படியே அதே பொண்ணு அப்படி நடந்து வரா, எல்லாம் தலைவரிக்க ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி இங்க சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் தோற்றம், ரெண்டாவது அந்த தோற்றத்துக்குள்ள ட்ரெஸ் பாருங்க. அவன் தன் கால்களிலே வெண்கல கேடயத்தை தரித்திருப்பான். அது மட்டும் கிடையாது, ஒரு ஈட்டி வச்சிருக்கிறான். அதனுடைய வெயிட் அது இரும்பு. அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் நடக்கிறான். இது ஃபர்ஸ்ட் நான் சொல்றது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு சத்தத்தை பார்க்க போயிடும். அந்த சத்தம் நம்மளுடைய அப்படி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச விசுவாசத்தையும் அப்படியே அதை தூக்கி சாப்பிடும். 8வது வசனம் 1 சாமுவேல் 17:8. அவன் கோலியாத் வந்து நின்று இஸ்ரேல் சேனையை பார்த்து சத்தமிட்டு, ஆளு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறான். அவன் பேசினாலே சத்தமா தான் இருக்கும். ஆனா அவனே சத்தம் போட்டு பேசுறாங்க. நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தீன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் உடனே தெரிந்து கொண்டு எடுத்து. அதாவது அவருடைய பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் சண்டை போட்டு இங்க நிறைய சேதம் அங்க நிறைய சேதம் இருக்கு, நான் ஒரு ஆள் போதும். ஆனா ஒத்தைக்கு ஒத்த அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டாரு. அதனால என்ன ஒரு பெரிய ஒரு லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர்லாம் இந்த கேம்பிளிங்ல பணத்தை விடுவாங்க. ஆனா இது பணம் கிடையாது. அவன் என்னோட யுத்தம் பண்ணி என்னை கொல்ல சமர்த்தனா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரனா இருப்போம். வேலைக்காரன் சொல்லி தமிழ்ல இருக்கு. கரெக்ட் லாங்குவேஜ் என்ன இருக்குன்னா அடிமை. அதாவது இந்த கோலியாத் ஜெயிச்சிட்டா, சவுல் ராஜால இருந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி பெலிஸ்தீன் தேசம் கொண்டு போயிடும். இதுக்கு ரைட்டா அப்படிங்கிறான். அப்ப இதுதான் ஒரு உள் அர்த்தம். இது சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, அவங்க விசுவாசத்தை எல்லாம் ஓடி போச்சு. ரெண்டு குறிப்பை நான் வச்சுட்டேன். முதல் குறிப்பை நான் சொன்னேன், விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில அப்பியரன்ஸ் இருக்கிற ஒரு ஆடிங். அடுத்து ஒரு கான்செப்ட், நீங்க எங்க வந்துடுவீங்க, அடிமையா வந்துடுவீங்க. சரி, இது ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு, மூணாவதாக ராஜாவுடைய பலனை பார்க்கணும். எப்பவுமே ராஜாக்கு எப்படி இருப்பார்னா, ஃப்ரண்ட்ல நிற்பார். என்னுடைய தேசம், என்னுடைய ஜனம் போனா ஏன் உயிர் போகும் அப்படின்னு அந்த ராஜா முன்னாடி நிற்கணும். ஆனா இங்க இந்த சூழ்நிலை எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்க. 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சவுலும் இஸ்ரேலில் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலக்கம் வரக்கூடாது ஐயா. ஏன்னா கலக்கம் வராமல் இருக்கணும்னா நீ என்னிடத்தில் விசுவாசிங்க, பிதாவிடத்தில் விசுவாசிங்க. அப்ப பிதாவிடத்திலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசம் இருந்தானா என்ன வராது அப்படின்னா, பயம் வராது, கலக்கம் வராது. ஆனா இவங்களுக்கு பயமும் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. இதுதான் ராஜாவினுடைய ஒரு காரியம்.
நம் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து பயப்படாதே அப்படின்னு சொன்னாரு. இது அடுத்து நித்தியத்தில் அவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லுகிறாருங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போயிருக்கேன். வெளிப்படுத்த 1வது அதிகாரத்தில் யோவான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார். ஒரு சத்தத்தை கேட்கிறார். இந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 15 வசனம், அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ள இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். நான் அவரை கண்ட பொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் இருந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து பயப்படாதே, பயப்படாதே. சூழ்நிலை பயப்படுத்த வைக்கும். ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு, ராஜாக்கு பயம் வந்துருச்சு, கலக்கம் வந்துருச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவிடத்தில் விசுவாசம் என்று சொன்னவர் தான் இப்ப சொல்றாரு. என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கும். 3 காலத்துல தன்னுடைய கரத்துல வைத்துக் கொண்டு இருக்கிறவர் தான் என்ன சொல்லுகிறார், பயப்படாதீங்க. அடுத்து இன்னொரு ஒரு ஆச்சரியமான காரியத்தை நம்ம காட்டுகிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிர் இருக்கிறேன். ஆமீன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவனா இருக்கிறார். இவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு பயப்பட தேவையில்லை. 3வது குறிப்பு சொல்லிட்டு 4வதாக ஒரு குறிப்பை சொல்கிறேன். சூழ்நிலை சாதகமாக இல்லை. இந்த சூழ்நிலை சாதகம் இல்லாததுக்கு அடுத்த ஒரு சவுண்ட் என்னன்னா, தூஷணமான வார்த்தை. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 17:10. பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரேலின் சேனைகளை நிந்தித்தேன். என்னங்க, நிந்தித்தேன். இதாங்க ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இந்த கஷ்டமான காரியத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த சத்தத்தை கவனமா கேட்டுக்கிட்டு இருப்பார். கேட்டுட்டு அவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆண்டவர் அறியாதவன், ரைட்டு. அவன் தூஷிக்கிறான், அதான் ரைட்டு. ஆனா என்னை அறிந்த பிள்ளைகள் இங்க இருக்கீங்க, என்னுடைய வல்லமைகளை ருசித்திருக்கீங்க. நான் உங்களை கொண்டு போன பாதைகள் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பாதைகளில் போன உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? உன்கிட்ட வைராக்கியம் வருதா இல்லையா? நீ அப்படியே மக்க மாதிரி இருக்க போறீங்க, ஒளிஞ்சிட்டு இருக்க போறீங்க. சவுலும் தாவீதுடைய எல்லா சகோதரர்களும் என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனம், சவுல் இஸ்ரேல் அனைவரும் அந்த பெலிஸ்தீன் வார்த்தையை கண்டு பயந்து கலங்கி கொண்டிருந்தார்கள். சரி, இது 4வது குறிப்பு. 5வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூஷணம் யாரை நோக்கி போகிறதா? தூஷித்தான், ரைட்டு. யாரை நோக்கி தூஷிக்கிறாங்கிறது அர்த்தம். அது 5வது குறிப்பா வைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். அப்ப இவங்க இந்த பெலிஸ்தர்கள் யாரை வணங்கினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பார்ப்போமா? சங்கீதம் 115வது அதிகாரம் 5வது வசனம் 3வது வசனம். சங்கீதம் 115:3. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்வார். அவருக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, எனக்கு சித்தமா இருக்க நான் செய்வேன். ஆனா நீ உன் இருதயத்தில் என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கா? என்னை குறித்த ஒரு வைராக்கியம் இருக்கா? ஏன்னா தூசிக்கிறவன் யாரை வணங்குறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4வது வசனம் சங்கீதம் 115:4. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய வெக்கை விளங்குது. அவர்களுக்கு வாய் இருந்தும் பேசாது, கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது, அவர்கள் கையிருந்தும் தொடாது, அவர்கள் கால் இருந்தாலும் நடவாது, அவர்களை பண்ணுகள் அப்படின்னு. ஆனா இஸ்ரவேலின் தேவனை, இஸ்ரேலின் கர்த்தரை நம்பு, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமா இருக்கிறார். நம்பு. சரி, இந்த நம்பு அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா சாத்தானுக்கு எது பிடிக்காதுன்னா, நம்புறது பிடிக்கும். சூழ்நிலை உங்களுக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 36வது அதிகாரம் 15வது 36:15. அசிரியா ராஜா எசேக்கியேல் ராஜாவை பார்த்து சொல்றாங்க,
கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவை ஒப்புவிக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதுங்க. அவன் சொல்றீங்க நம்பாதீங்க, இது சாத்தானுடைய முயற்சி. சூழ்நிலை மோசமா இருக்கும், ஆனா ஜீவனுள்ள தேவனை நோக்கி நம்ம போகும். சரி, இப்ப 18வது வசனத்தை வாசிக்கும். 37:18 கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களுக்கு போதனை செய்ய, டீச்சிங், போதனை. உங்களுக்கு என் வாழ்க்கையில் நம்ம சில காரியங்கள் மற்றவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொடுக்குறேன். இது உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கணும், அதுக்காகத்தான் சொல்றோம் நம்ம. அது ஒரு டீச்சிங், உங்களுக்கு போதனை கொடுப்பான். இந்த டீச்சிங் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அது எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 28வது வசனத்துல அன்னைக்கு எதை குறித்து டீச்சிங் இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உறுதியாக கட்டளையிட்டோம். அப்படி இருந்தும் நீங்கள் எருசலேம் உங்களை போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷன் ரத்தப்படி எங்க மேல் வர பேசவே கூடாதுட்டாங்க. ஆனா அங்க கிளாஸ் நடக்குது, ஒரே ஒரு டாபிக் தாங்க. நான் என்ன டாபிக் நான் உங்களுக்கு சொல்ல எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். திங்கக்கிழமை ஒரு விதையை கொடுத்து நான் சொல்றேன், ஒரு ஒரு விளைச்சல் எப்படி இருக்குன்னு ஒரு செய்தி இருக்காரு. இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு டீச்சிங். இப்ப என்ன நடந்துருக்குதுன்னா விசுவாசம், மற்ற நாட்கள் ஏசாயா, ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம். இப்படி மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா அன்னைக்கு மிக்சிங்லாம் கிடையாது, ஒரே வார்த்தை தான். சரி, 6வதாக ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆயுதம். எல்லாரும் ஒரு வெப்பன் இருக்கும். போலீஸ் ஒரு வெப்பன் வச்சிருப்பாங்க, திருநே ஒரு வெப்பன் வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அவ சொல்றா, உங்க வேலைக்காரி இந்த பொண்ணு, எஜமானனுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என் பையன் அருவாள் வச்சிருக்கிறான், கண்ணை காட்டினா போதும் தூக்கிட்டு வந்து உன்னை வெட்டி போடுவான் பார்த்துக்கணும் சொன்னான். அது அவளுடைய பையன் இருக்கிற ஆயுதம் அது. ஆனா ஆண்டுடைய ஆயுதத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். 14வது அதிகாரம் ஏசாயா, சரி சங்கீதம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4வது வசனம். தாவீது 14 வருங்க, 17-14. தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் சவுலோடு கூட போயிருந்தார்கள். இப்ப இவர் என்ன செய்துட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்பன் ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கு நிறைய வெப்பன்கள் இருக்கு. ஒரு கல்லை யூஸ் பண்ணுவாரு, குளவியை யூஸ் பண்ணுவாரு, கல் மலையை யூஸ் பண்ணுவாரு, இப்படினாலும் யூஸ் பண்ணுவாரு. ஆனா இப்போ ஒரு வெப்பன் அது நல்லா இருக்கா, ஒரு அருவாளை எடுத்தானா அது ஷார்ப்பா இருக்கலாம் பார்ப்பாங்க. இந்த என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் தேவை. இது 7வது குறிப்பு 15வது வசனத்துல பாருங்க, கீழ்ப்படியுள்ள ஆயுதம். 15வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். தாவீது சவுலை விட்டு திரும்பி தன் ஆடுகளை தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்ப 17வது வசனம், ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரர்களுக்கு இந்த ஒரு மரைக்கால் வறுத்த பயிறு 10 அப்பத்தை எடுத்துக்கொண்டு பாளையத்திலிருந்து ஓட்டமாய் ஓடி போய் அடையாளத்தை வாங்கிட்டோம். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைகிட்ட ஒன்று சொன்னேன், அது சொன்னேன், அவன் அனுப்பு, நான் ஏன் போகணும், இப்பதான் நான் டயர்டா இருக்கேன், இப்பதான் நான் போன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், 100 காரணம் சொல்லுவாங்க. ஆனா ஓட்டமா ஓடுனா உடனே ஓடுறான், அந்த ஸ்பீட்ல ஓடுறான். இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈசாய் அப்பாக்கு இது ஒரு ஆயுதம்னு தெரியாது, ஒரு மெய்ப்பனா தான் பார்க்கிறாரு. எப்பவுமே அப்படித்தாங்க, ஆண்டோடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், அம்மா அப்பாடைய பார்வை வேற இருக்கும். அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீ விளங்கவே மாட்ட, நீ உருப்படவே மாட்ட. ஆனா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், சொல்லு 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 சொல்லு. ஒரு நாள் நான் இதை யூஸ் பண்ண போறேன், எல்லாரும் அசந்துருவாங்க அதை பார்த்துட்டு.
பாருங்க 18வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன ஒரு அடையாளம் வாங்கி கொண்டு வாங்குற. இந்த அடையாளங்கிறது என்னன்னா அப்பாவுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வெற்றி. அது என்ன வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் அடிமையாகாம அவங்களுக்கு ஒரு கணம் கிடைக்கப்படும் ஒரு வெற்றி. இந்த ராஜா பயந்துட்டு இருக்கிற ராஜா, இந்த ராஜாக்கு மகிமை போகாது, நீ தாவீதுக்கு போகுது. ஒரு கம்பாரிசன் வரப்போகுது அந்த வெற்றிக்கு, அடையாளத்துக்குள்ள வெற்றியில தாவீது கொன்றது எவ்வளவு, சவுல் கொன்றது கணக்கு. இதுல சவுலை விட தாவீது ஓவர்டேக் பண்ணி போயிடுறாரு. இது அந்த அடையாளத்துக்குள்ள வருகிறது, அது ஒரு வெற்றி. சரி, அடுத்து மகிமை. இந்த மகிமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். நீ தான் என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகிமையாக போகிறார். உன் சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நித்தியத்துக்கும் உன் பேர் இருக்கும். அது மகிமை. 20வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். டைமிங். தாவீது அதிகாலையிலே எழுந்து, அதிகாலைங்கிறத நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள்ல தேடி பாருங்க, அவ்வளவு இடத்துல அதிகாலை அதிகாலை அதிகாலை. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ அதிகாலமே எழுந்து பார்வன்றப்போ நைல் நதிக்கிட்ட போயிரு, அங்க வருவான், அந்த இடத்துல நீ சந்திக்கணும் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்ற டைமிங்ல நம்ம போகணும். ரைட். பாருங்க 14வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் எதனால அந்த ஆயுதத்தை ஸ்பெஷலா தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய், கற்பித்தபடியே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்பா என்னென்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறோம். அதான் அந்த ஆயுதத்து மேல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு. தானியல் ராஜசங்க அவர் வெப்பன் பைபிள் பியூட்டிஃபுல் கேட்கும் போது இருதயம் சந்தோஷப்படுது. எத்தனை பேருக்கு இந்த பைபிளை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நேசிக்கிறவங்களால தான் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். சரி, இன்னைக்கு ஒரு சத்தம் வருகிறது. அது என்ன அப்படின்னு கேட்டாங்க, 17வது அதிகாரம் 20வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யுத்தத்துக்கு என்று ஆர்ப்பரித்தார்கள். யுத்தத்துக்கு என்று இது எம்டி வேர்டு. எம்டி வேர்டு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அவங்க போய் நின்று, நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் ஒருத்தருக்குமே தைரியம் கிடையாது. இது சவுண்ட், எம்டி சவுண்ட். சரி, 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது, நான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துகள் காட்டில் விட்டுவிட்டு சேனையில் கூடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். இது எப்ப கேட்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயம் இல்லாத முடியும். சூழ்நிலையை நல்லா தெரிய வருது. சும்மா சாதாரண முட்டாள்லாம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியும், ஒவ்வொரு காரியமும் தெரியும். அப்ப அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ சுகமா இருக்கியாப்பா. அந்த சுகமா இருக்கியாங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது 23வது வசனம் பாருங்க. இது ஒரு ரிப்பீட்டேஷன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இவன் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கலே, இதோ காத்து ஊரான கோலியா வந்து அந்த பெலிசர் நின்று எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தையிலே சொன்னான். ஓட்டர் இருக்காது, சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா சாத்தான் இந்த விக்கிரகம், இந்த விக்கிரகத்தின் ஆவி இப்படி பேச வைக்குது, தூஷிக்க வைக்கிறது. இந்த தூஷிக்க வைக்கிறதுல என்ன ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க 29 26 வாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதம் நிந்திக்கிறவனுக்கு அப்ப ஒரு வைராக்கியம் இருக்குது. இந்த வைராக்கியங்கிறது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வைராக்கியங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உன்னத பாட்டு எடுத்துக்கோங்க. 8வது அதிகாரம் 6வது. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலும், உமது புயத்தின் மேல் முத்திரையை போலும் வாய்த்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியது. அதன் தலல் அக்னி தலிலும் அதன் ஜுவாலை அக்னி ஜுவாலை திரளான தண்ணிகள் அழிக்க. எல்லாம் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்காக வைராக்கியம் ஒரு சில கூட்டத்தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ஒரு ரொட்டீன் லைஃப் வாழ்வாங்க. காலைல எழுந்திருப்பாங்க, வேலையை பார்ப்பாங்க,
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிடும். அங்க போய் என்ன பிரசங்கம் சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. போனேன், வந்தேன், அவ்வளவுதான். சரி, கடைசியா அவனை பார்த்து நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். முகாந்திரம் இல்லாதபடி அதற்கு ராஜா, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி, முகாந்திரம் ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறார். இந்த கோலியாத் மட்டும் வராட்டா நல்லா கேட்டுக்கோங்க, தாவீதை நம்ம பார்த்திருக்க முடியாது. இதான் முகாந்திரம். தாவீதுங்கிற ஒரு கோலியாத்தை ரெண்டையும் இணைக்கிறார் ஆண்டவர். ஆப்போசிட்டான கேரக்டர். இதை நம்ம அடுத்து செய்தியில் தியானிக்கிறோம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. விசுவாசிக்கிற தாவீதுக்கு சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, அந்த சூழ்நிலையில் வருகிற சத்தத்தை பார்க்கவில்லை, அந்த தோற்றத்தை பார்க்கவில்லை. விசுவாசத்தை துவக்கிறவர், எங்கள் விசுவாசத்தை முடிக்கிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நோக்கி இந்த ஓட்டத்தை நாங்கள் தொடர்ந்து ஓட உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.